இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். ஒரு 2 விசில் விட்டீங்கனாலே ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் முந்திரி வந்து ஒரு 15, தயிரும் மஞ்சத்தூளும் மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு vlog பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து என்ன பண்ண போறேன்றத பார்க்க போறோம். இப்போ இது வரைக்கும் நான் வந்து பசங்களுக்கு ஆக்சுவலா நான்வெஜ் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டது கிடையாது. சரி, பசங்க இப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்துட்டு வந்தாங்க எதை எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்களா. ஸோ இன்னைக்கு எனக்கும் வந்து வெஜிடபிள்ஸ் எதுவே வாங்கவே இல்லை. சார் வந்து 2 நாளா சொல்லி அவரும் மறந்துட்டார் ஆக்சுவலா. அதனால நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு முடியாம காலையில போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லி வச்சிருக்கேன். இப்போ வந்து ஆக்சுவலா அதை வந்து குழம்பு மாதிரி பண்ணிட்டோம்னா மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் அதை வச்சுட்டு நைட்டு நான் வந்து அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் போன்லெஸ்ஸா எடுத்து வச்சுட்டு நைட்டு அதை வச்சு ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் என்ன பண்ணணுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஃபாஸ்ட். இப்போ 7:10 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து 7:40க்குள்ளேயாவது நான் வந்து குக்கிங் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எழுந்ததுமே என்ன பண்ணேன், இட்லி ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து சாதம் வடிச்சிட்டேன். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா வந்து ஃப்ரை பண்ணிட்டு அரைக்கணும். அது வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டை லவங்கம் 2, ஒரே ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் தனியா வந்து சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதை மட்டும் நம்ம வந்து ட்ரையா ரோஸ்ட் பண்ணிட்டு நான் உரல்ல வந்து குத்தி எடுத்துக்க போறேன். இது ரோஸ்ட் ஆகட்டும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 1/2 kgக்கு மேலே இருக்கும். நான் கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் வினிகர் எல்லாம் போட்டு நான் ஊற வச்சிருக்கேன். இதை வந்து இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இது வரைக்கும் நான் கொடுத்தது கிடையாது. பசங்க சரி இருந்தாலும் ஸ்கூல்ல கொண்டு வந்தாங்க, சாப்பிட்றாங்க. சரி இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்தா பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிக்கன் பண்ணிட்டு இருக்கேன். காலையிலேயே குக்கர் வந்து சூடு ஆறட்டும். இது வந்து நல்லா ஆறிடுச்சுன்னா இதை அரைச்சிக்கலாம். நான் அதுக்குள்ளே வந்து ஒரு கலக்கி வச்ச காஃபி ஆறுது குடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ குக்கர் சூடானதுமே நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து அதை அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மசாலாலாம் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிருவோம். ஸ்டவ் நல்லா தூக்கி விட்டுட்டேன். காலையில ஸ்கூலுக்கு போற நேரத்துல இந்த வீடியோ எடுத்துட்டு செய்யறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான டாஸ்கா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வந்து வதங்கி வரட்டும். தக்காளி வதங்குறதுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். பத்தலைன்னா கடைசியா பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து தக்காளியை வதக்கி விடுவோம். தக்காளி வதங்குறதுக்குள்ள நான் வந்து இந்த நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியில லைட்டா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் நம்ம வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கலருக்காக ஆட் பண்றது. ஆக்சுவலா நான் கரம் மசாலா போடலை, ஏன்னா அதுக்கு பதிலாக வந்து நம்ம ஒரு மசாலா வந்து நம்ம வதக்கி இருக்கோம்ல அதை வந்து சிக்கன் போட்ட பிறகு அதுக்கப்புறம் கடைசியா வந்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த வினிகர் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வச்சிருந்தோம்ல சிக்கனை வந்து அது இன்னொரு முறை அலசிட்டு நான் இப்போ இதை வந்து இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதை
இது இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஒரு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை அப்படியே வேக விடுவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாம் வந்து தனியா வந்துரும். நம்ம அதுக்குள்ள வந்து நம்ம மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் இருக்கு, இதை போட்டுக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 10 பல்லு அளவுக்கு முந்திரியும் போட்டுக்கிறேன். நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். சிக்கன் பாருங்க நல்லா தண்ணி விட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதுல போட்டுடலாம். இந்த முந்திரி தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல அதையும் இதுல போட்டுடலாம். இந்த அலசி அந்த தண்ணியை ஊத்திட்டு இப்ப என்ன பண்ண போறோம், இதை வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளவுதான். சிக்கன் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம இவ்வளவு நேரம் மூடி போட்டு அதை வேக விட்டுருந்ததுலயே வந்து ஒரு 30% குக் ஆயிட்டு இருக்கும். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டீங்கனாலே ஒரு 5 நிமிஷத்துலயே நம்மளுக்கு வந்து இப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிடும். ஆக்சுவலா பசங்களுக்கு சாப்பாடுல பிசைஞ்சு கொடுக்கறதுக்காக தான் கொஞ்சம் வந்து நான் கிரேவி கன்சிஸ்டன்சில பண்ண போறேன். நான் இதுவே ஒரு சப்பாத்திக்கு தோசைக்குன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டா தண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல விட்டுடலாம். இதுக்கு உப்பு எல்லாம் சரியா இருக்கா செக் பண்ணிடுவோம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்ப இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா கொஞ்சோண்டு கொத்தமல்லியை மட்டும் போட்டுட்டு நான் இப்ப இந்த குக்கரை மூடி விட்டுற போறேன். ஒரு 2 விசில் மட்டும் விட போறேன். நான் தூக்கி விட்டு நம்ம அதுலயே வந்து சிக்கன் வெந்துடும் நல்லா. இப்போ நம்மளுடைய சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாம். நான் வந்து உங்களுக்கு டைம் ஆகுது இந்த மாதிரி விசில் எடுத்து விடுறதுக்காக என்ன பண்ணிருக்கேன், 3 விசில் விட்டு தான் வந்து வச்சிருக்கேனே. ஏன்னா இப்ப இந்த குக்கர் விசில் அடங்குற வரைக்கும் வச்சிருந்தோம்னா கரெக்டா இருக்கும். நான் முன்னாடி இப்ப இந்த ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்றதுனால நான் வந்து 2 விசில் சொல்லியிருந்தால, ஆனா 3 விசில் விட்டு தான் எடுத்திருக்கேன் இந்த ஹேர் ரிமூவ் பண்றதுக்காக. இப்ப எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம வந்து இதுல ஊத்தி சாப்பாடை வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களும் ஸ்கூலுக்குலாம் கிளம்பிட்டாங்க. நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நான் போன்லெஸ் சிக்கன் மட்டும் தனியாக எடுத்து வச்சிருந்தேன். நைட்டு வந்து சப்பாத்திக்கு ஏதாவது பண்ணலான்னுட்டுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பரும் அப்புறமா ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி நான் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். மார்னிங் வந்து சிக்கன் குழம்பு பண்ணதை பார்த்துருப்பீங்க. அந்த விளாகோட கண்டினியூவேஷன் தான் ஆக்சுவலாக ஈவினிங்கு. நான் வந்து மார்னிங்கு சிக்கன் வாங்கிட்டு வரும்போது என்ன பண்ணிட்டேன், போன்லெஸ்ஸை மட்டும் கட் பண்ணி இது காமிச்சிருங்க. போன்லெஸ்ஸை மட்டும் கட் பண்ணி உப்பு போட்டு மிளகுத்தூள் போட்டு அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். நைட்டுக்கு என்ன பண்ண போறேன்னா ஒரு நான் மாதிரி கோதுமை மாவு வச்சு நான் மாதிரி பண்ணிட்டு அதுக்கு சைட் டிஷ் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷா என்ன பண்ண போறேன்னா ஹரியாலி சிக்கன் தான் ட்ரை பண்ண போறேன். ஆக்சுவலா கிரீன் சிக்கன் தாங்க. லாஸ்ட் டைம் மாதிரி கிரீன் சிக்கன் ஃபிளாப் ஆன மாதிரி இந்த டைம் இருக்காது. இல்ல இல்ல, அது ஆக்சுவலா ட்ரையா பண்ணேன். பசங்க சாப்பிடுவாங்களா இல்லன்னு தெரியலையா, அதனால என்னுடைய அந்த ஐடியாவும் கொஞ்சம் இன்ஃபியூஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். பட் இந்த வாட்டி வந்து பியூரா ஹரியாலி சிக்கன் கிரீன் கலர்ல தான் இருக்கும் டெஃபினட்டா வந்து. ஓகேங்களா, நான் அதனால பாருங்க அந்த போன்லெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலா இது வந்து எவ்வளவு கிராம் இருக்கும்ல எனக்கு தெரியல, வந்து ஒரு 300 கிராமுக்கு மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து. ஏன்னா போன்லெஸ் இது. ஓகேங்களா, இதுல ஆல்ரெடி உப்பு மஞ்சத்தூள் போட்டுதான் வந்து மேரினேஷன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போறேன்னா இந்த சிக்கன் கூடவே இங்க பாருங்க இந்த 1 கப் அளவுக்கு தயிர், இது கூடவே இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணோம். இது ஆக்சுவலா வந்து இதுக்கு புளிப்பே வேற எதுவுமே கிடையாது, வெறும் இது மட்டும்தான். இந்த கப் அளவுல 1.25 அளவுக்கு சேர்த்திருக்கேன் நான். எக்ஸாக்டா அளவு சொல்லணும் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மெஷர்மெண்ட் கப்ல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட இருக்கும் தயிர், அந்த அளவுக்கு ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிருக்கேன். இல்ல இல்ல வராது, வெறும் கிரீன் கலர் மட்டும் தான். மிளகாத்தூள் போட்டாதான் சேஞ்ச் ஆயிடும். இப்போ உப்பெல்லாம் நான் காலையிலேயே போட்டு தானே ஊற வச்சிருக்கேன்ல, அதனால வந்து இப்ப இது வரைக்கும் வெறும் தயிரும் மஞ்சத்தூளை மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இது ஒரு 1/2 hourக்கு ரெஸ்ட் விடணும். இந்த தயிர் எல்லாம் நல்லா கட்டி கட்டியா இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா இதுவாகட்டும்.
ஆக்சுவலா இன்னைக்கு சிக்கன் கம்மியா இருக்கும், கிரேவி வந்து கூட தான் பண்றேன். ஏன்னா பத்தாதுல நம்ம எல்லாருக்குமே தேவைப்படும்ல, அதனால நீங்க இந்த அளவுல பாத்தீங்கன்னா 1/2 kg அளவுக்கு கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து சிக்கன் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கிரேவி வந்து நிறைய வேணும்ன்றதுனாலதான் தயிர் நான் கூட போட்டிருக்கேன். தயிர் மசாலா எல்லாமே கூட தான் இருக்கும் கொஞ்சம் வந்து. சரி 6 மெம்பர்ஸ் சாப்பிடணும், அதுக்கு ஏத்த மாதிரிதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். நைட் டைம் தானே, சிக்கன் ரொம்ப சாப்பிட வேணான்றதுனால சிக்கன் மட்டும் அளவு கம்மி பண்ணிட்டேன் நான். ஓகேங்களா? இப்ப இதை என்ன பண்ணணும்னா, இந்த சிக்கனை இப்போ மேரினேஷன் பண்ண சிக்கனை ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே விட்டுருவோம். அந்த கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த கிரீன் சட்னி இருக்குல்ல, அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அதுக்கு என்னென்ன போடணுன்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ அந்த கிரீன் சட்னி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும்ல, அதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லா ஒரு ஃபுல் கை அளவுக்கு வந்து புதினா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ஃபுல் கை அளவுக்கு கொத்தமல்லி, பச்சை மிளகாய் வந்து ஒரு 3, பெப்பர் வேற போட்டுருக்கோம்ல, போதும். அதுக்கப்புறம் முந்திரி வந்து ஒரு 15. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்படுது, நல்லா காரமா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட நீங்க பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மைல்டா தான் பண்ணேன், பசங்க வந்து சாப்பிடணுன்றதுக்காக. இது கூடவே நீங்க இஞ்சி பூண்டு வந்து வேணும்னா இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆக்சுவலா மார்னிங்கு குழம்பு வைக்கும் போதே வந்து என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு எக்ஸ்ட்ராவா அரைச்சு அதை எடுத்து வச்சுட்டேன் வந்து. இப்ப இதை வந்து நம்ம கடைசியா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதை கூட போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே இருக்கட்டும். இது வந்து இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த தயிர்லாம் ஊத்தி ஒரு 1/2 hour ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த கிரீன் சட்னியை இதில் வந்து ஃபுல்லா ஊத்தி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து அப்படியே நல்லா ஊற விடணும் சிக்கனோட வந்து. டைமிங் தான் இதுக்கு ரொம்ப அதிகமாகுது இல்ல. நம்ம இதை வந்து ஆஃப்டர்நூனே பண்ணி வச்சுட்டாக்கா கரெக்டா இருக்கும். ஈவினிங் வந்து பசங்க வந்ததும் நம்ம வந்து இதை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு 3 hours ஊற விடணும்னு இருக்காங்க. பார்க்கலாம், நம்மளுக்கு டைம் இருந்தா 3 hours, இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 2 hours. ஏன்னா மார்னிங்ல இருந்தே நம்ம மேரினேஷன் பண்ணி தான் வச்சிருக்கேன் சிக்கன். நான் கொஞ்சம் கம்மியா டைமிங் எடுத்துக்க போறேன். நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா சிக்கன் வாங்கிட்டு பண்ணீங்கன்னாக்கா இந்த டைமிங்லயே எடுத்து பண்ணுங்க. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து இந்த கிரீன் சட்னி எல்லாம் சேர்த்த பிறகு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஊற விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து என்ன பண்ண போறேன்னா சப்பாத்தி மாவு பிசைய போறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த மாவு பிசையறதுக்கு வரைக்கும் வந்து இது ஊறிட்டு இருக்கட்டும். கோதுமை மாவு வந்து 1 கப்பு, ஒரு 4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்க போறேன். 2, 3, 4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். கூடவே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். என்னன்னாக்கா பேக்கிங் சோடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வந்து தயிர். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். ஆக்சுவலா வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். பட் என்கிட்ட இன்னைக்கு இல்ல, கடலை எண்ணெய் தான் இருந்தது. ஸோ அதனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அதை தான் ஆட் பண்ணிக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இதுல. இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, ஆக்சுவலா தயிர் எண்ணெய்லாம் வந்து நம்ம தனியா அடிச்சுட்டு கூட போடலாம். பட் இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே ஒன்னாவே போட்டு பிசைஞ்சு வச்சிட போறேங்க இன்னைக்கு. இந்த சப்பாத்தி மாவு பாத்தீங்கன்னா இது பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நான் வந்து பிசைஞ்சிருக்கேன். இதுக்கு மேல ஒரு ஈர துணியை போட்டு நல்லா ஒரு 1 ஹவருக்கு வந்து ரெஸ்ட்ல விடுவோம். ஹலோ, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன்னு நினைச்சேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? இது ஆக்சுவலா வந்து ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரைட் எதுக்கு? இப்போ சிக்கன் எல்லாம் வந்து போட்டுட்டு குக் பண்ணும் போது இந்த ஃப்ரைட் ஆனியனும் போட்டு குக் பண்ணணும். இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி பொடி பொடியா இல்ல, நீட் நீட்டா அரிஞ்சிட்டு இப்ப எண்ணெயை ஊத்தி இதை வந்து பொரிச்சு எடுக்கணும். இப்ப நம்ம வந்து எண்ணெயில பொரிச்சு எடுக்கணுமா? ஆமாங்க, எண்ணெய் போடக்கூடாது. எண்ணெய் போடாம அழகா பொன் வரலாம் வரணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா எனக்கு ஏர் ஃப்ரையரை வாங்கி தரணும். சரி போடு போடு, பரவாயில்ல, போடு போடு, எப்படியா போடு. இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்றதுக்காக ஒரு போதும் போதும் போதும், ஏன் இவ்வளவு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கேன். அப்பதான் அது ஃப்ரை ஆகும். ஷாலோ ஃப்ரை எல்லாம் பண்ண முடியாதுல்ல. பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயில நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அரியாலி சிக்கன் அதுலயே பண்ணிடுவோம். ஓகேவா? அதுக்காக தான் எண்ணெய் வந்து இப்போ ஊத்தி இருக்கேன். இதுல ரெண்டுத்துக்குமே 2 in 1 வந்து யூஸ் ஆயிடும்ல, வேஸ்ட் ஆகாதுல. எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன்ல,
ஆக்சுவலா அதை சொல்லவே இல்லை. நான் வந்து 3 வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து நம்ம போட்டு பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுத்துலாம். ஸ்லோ பண்ணிட்டேன் நான், ஏன்னா வந்து தீஞ்சிடக்கூடாது, நம்மளுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும். அது கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தாதான் நல்லா இருக்கும். தீஞ்சிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது. இது மீடியம் ஹீட்ல வச்சுட்டேன் நான். இப்போ ஃபுல்லா ஸ்லோ பண்ணியிருந்தால போடும்போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஹீட்ல தூக்கி விட்டுருக்கேன். வந்து ஃப்ரைடு ஆனியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த லைட்டா அந்த பிங்க் கலர்லாம் இருக்குல்ல, அது மட்டும் டர்ன் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து எடுத்து எண்ணெயை வடிகட்டிடலாம். அதுல இருந்து ஓகேதான்ல, ஸ்லோ பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றேன்னு இதை வந்து அப்படியே எடுத்து இதுல போட்டு எண்ணெயை வடிகட்டுறேன். இப்போ ஃப்ரைடு ஆனியன் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எண்ணெயே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் போதும் வந்து இதுக்கு. இப்போ ஓரளவு பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து அதே எண்ணெயிலே நான் என்ன பண்ண போறேன், இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த சிக்கனை வந்து அப்படியே இதுல போட்டு போறேன் நான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேல இதுல வேலையே இல்லை. இது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா சூடு ஏறட்டும். கொஞ்சம் லைட்டா அந்த பபுள்ஸ் வருது பாருங்க, அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மசாலா எல்லாம் கொஞ்சம் போட வேண்டியிருக்கு. அது பிளஸ் அந்த ஃப்ரைட் ஆனியன் எல்லாம் போட்டுட்டு நம்ம மூடி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து விட்டுட்டோம்னாலே நம்மளுடைய ஹரியாலி சிக்கன் வந்து ரெடி ஆயிடும். இதுக்கு முன்னாடி இருக்க ப்ராசஸ் தான் வந்து கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ். இதை அரைச்சு அதை மிக்ஸ் பண்றது, தயிரை போட்டு ஊற வைக்கிறது, அப்புறம் ஆனியனை ஃப்ரை பண்றது அப்படின்றது. பட் அது எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுப்புல வச்சு இறக்குற டைமிங்ன்றது ரொம்ப கம்மி தான் வந்து. இங்க பாருங்க, இப்ப நம்ம பேசுற அதுலயே கேப்லயே வந்து பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, தனியா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து ஜீரக பொடி, கியூமின் சீட்ஸ் வந்து பொடி இருக்குல்ல, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு மசாலா ஸ்மெல் அதிகமா வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இவ்வளவு இருந்தா போதும், அதனால கம்மியா தான் போடுறேன் நான். அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லா நான் போட்டுக்கிறேன் வந்து இதுல. இது கூடவே நான் என்ன பண்றேன், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ஆனியனும் இதுல ஆட் பண்ணிட வேண்டியது. அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் மூடியை போட்டு ஒரு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டு பார்ப்போமே, நம்மளுடைய கிரீன் சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடும். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க, ஃபாஸ்டா வச்சிடாதீங்க, சீக்கிரமா வந்து கிரேவி வந்து ட்ரை ஆயிடும் நம்மளுக்கு. இப்போ எனக்கு வந்து கிரேவியா வேணும், சப்பாத்திக்கு தானே வேணும் எனக்கு, அதனால வந்து நான் மீடியம்ல வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி கூட விடல, நம்ம எல்லாமே அந்த கிரேவியில இருக்கு பாத்தீங்களா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அதோடைய அந்த தண்ணி லெவல் மட்டும் தான் இருக்கு வந்து இல்லை. இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சிக்கன் மேரினேஷன் பண்ணும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிருந்தேன், அதான். அதுக்கப்புறம் வந்து இப்பதான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேணா ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது அப்படியே வந்து மீடியம் ஹீட்ல வச்சுட்டு குக் ஆகட்டும். நம்ம மூடியை போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேகட்டும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த சப்பாத்தி பண்ணணும்னு சொன்னால அதை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். மாவு நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இப்ப நம்ம வந்து ஒன்னொன்னா திரட்டி சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துட வேண்டியது. இப்போ நம்மளோட சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாவ், நல்லா எல்லாம் குக் ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரா வந்துருச்சு. வந்து போய் பாரு, ஹரியாலி சிக்கன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் வந்து மேல மிதக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி ட்ரை பண்றதுல தப்பு இல்லை. நம்மளால அடிக்கடி இந்த மாதிரி சாப்பிட முடியாது, பட் என்னைக்காவது ஒரு நாள் ஆசைக்காக நம்ம இந்த மாதிரி வெளியில போய் ரெஸ்டாரண்ட்ல போய் இந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடுறத விட நம்ம வீட்லயே செய்து சாப்பிடலாம். சூப்பரான ஹரியாலி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்ல கிரீன் கலர்ல வந்துச்சா, லைட்டா கொஞ்சமா பெப்பர் மட்டும் போட்டுக்கிறேன் இதுல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மட்டும் ஒன்னொன்னா போட்டு எடுத்துட்டோம்னா ரெடி ஆயிடும். இது நார்மலா பண்றதுதான் வந்து சப்பாத்தி தான். இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக நான் தயிர், எண்ணெய் அதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டுன்னு.
சூப்பரா இருக்கா? இங்க பாரு, நான் உன்னை வீடியோ எடுக்கிற கேப்ல அப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இப்போ சப்பாத்தி சுடுறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் செமையா இருக்கு. நீங்களும் அதை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பாய். சூப்பரா